சாகுற வரைக்கும் வேலை செய்யணுமோ இல்ல கடைசி காலத்துக்கு போதுமான காசு இருக்குமான்னு எப்பவாச்சும் யோசிச்சிருக்கீங்களா? நிறைய பேருக்கு இது ஒரு சோகமான உண்மைதான். தமிழ்நாட்டுல மிடில் கிளாஸ், லோவர் மிடில் கிளாஸ் பீப்புள் எல்லாரும் ஆட்டோமேட்டிக்கா சில பழக்கங்கள்ல மாட்டிக்கிட்டு இந்த ரேட் ரேஸ்லயே சிக்கிக்கிறாங்க. ஆனா இந்த ரேஸ்னா என்ன? கொஞ்சம் கூட ஓய்வு இல்லாம போட்டி போட்டுக்கிட்டு கேரியர்ல ஏறி நிறைய சம்பாதிச்சு அதிகமா செலவாகிற வாழ்க்கை முறையை தொடர்ந்து பராமரிக்கிறது தான் இந்த ரேஸ். இந்த மாதிரி வாழ்க்கை முறையால தமிழ்நாட்டுல நிறைய பேர் அவங்க கேரியர்ல உருவாக்கிக்கிட்ட பழக்கங்களால 65 வயசு வரைக்கும் கூட கார்ப்பரேட் வேலைகள்லயே இருக்காங்க. இந்த வீடியோல இந்த பழக்கங்களை பத்தி நான் சொல்றேன். நீங்க அதை தவிர்த்து இந்த ரேஸ்ல இருந்து சீக்கிரமா வெளியே வந்துடலாம். நம்பர் 1, பழக்கமா கடன் வாங்குறது, லோன் வாங்குறது ஒரு பழக்கமா மாறிடும். அதை விடுறது ரொம்ப கஷ்டம். தமிழ்நாட்டுல நிறைய பேர் செலவுகளை சமாளிக்க அல்லது அவங்க வசதிக்கு மீறின பொருட்களை வாங்க கடன் வாங்குறத நம்பி இருக்காங்க. இது ஒரு கடனோட சைக்கிள்ல மாட்டிக்கிட்டு அதுல இருந்து வெளியே வர்றது ரொம்ப கஷ்டம். கடன் வாங்குறது ஒரு பழக்கமா ஆகிடுச்சுன்னா லோன் வாங்குறது, கடனை அடைக்கிறது, திரும்பவும் கடன் வாங்குறதுன்னு ஒரு முடிவில்லாத சைக்கிள் உருவாகும். இந்த சைக்கிள் டென்ஷனையும் பயத்தையும் உருவாக்கும். கடைசியில பணத்தாலேயே நாசமாயிடும். இந்த சைக்கிள்ல இருந்து வெளியே வரணும்னா ஒரு பட்ஜெட்டை போட்டு அதை ஃபாலோ பண்றது தான் நல்ல வழி. பட்ஜெட்னா நம்மளோட வருமானத்துக்கும் செலவுக்கும் உள்ள சம்பந்தத்தை புரிஞ்சுக்க உதவும். பணத்தை எப்படி செலவு பண்றதுன்னு நல்லா டிசைட் பண்ண முடியும். நம்ம செலவுகளை ட்ராக் பண்ணி பார்த்தா எங்கெல்லாம் செலவை குறைக்கலாம், பணத்தை சேவ் பண்ணலாம்னு தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்னு தெரிஞ்சு தேவையில்லாத லோன் வாங்குறதை தவிர்க்கலாம். இந்த சைக்கிள்ல இருந்து வெளியே வர இன்னொரு வழி, வருமானத்தை அதிகரிக்க வழியை பார்க்கணும். கூடுதலா வேலைக்கு போறது இல்ல சைட் ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கிறது மூலமா நிறைய பணம் சம்பாதிக்கலாம். வருமானத்தை அதிகரிச்சா கடன் வாங்குறது குறையும். நம்ம கடன்களை சீக்கிரமா அடைச்சிடலாம். நம்பர் 2, செலவுகளை ட்ராக் பண்ணாம இருக்குது. நம்ம செலவுகளை கண்காணிக்கலன்னா பண பிரச்சனைகள் வரும். நம்ம காசு எங்க போகுதுன்னு தெரியாது. நம்ம செலவு பழக்கம் பத்தி விழிப்புணர்வு இருக்காது. அளவுக்கு அதிகமா செலவு பண்ணா நம்மளால கட்ட முடியாத பில்ஸ் குவியும். சிக்கலான நிலைமை உருவாகும். இந்த டிராப்ல மாட்டாம இருக்க பட்ஜெட் போடுங்க. பட்ஜெட்னா பணம் எப்படி வருது, எப்படி போகுதுன்னு தெளிவா தெரியும். எங்க அதிகமா செலவு பண்றோம், எங்க சேவ் பண்ணலாம்னு தெரிஞ்சுக்கலாம். செலவுகளை ட்ராக் பண்றது ரொம்ப முக்கியம். ஸ்ப்ரெட்ஷீட் இல்ல பட்ஜெட் ஆப்ஸ் மூலமா இத பண்ணலாம். நம்ம செலவுகளை கண்காணிச்சா நம்ம காசு எங்க போகுதுன்னு தெரியும். தேவைப்பட்டா மாத்திக்கலாம். உதாரணமா வெளியே சாப்பிடுறதுக்கு இல்ல என்டர்டெயின்மெண்ட்டுக்கு அதிகமா செலவு பண்றோம்னு தெரிஞ்சா அந்த செலவுகளை குறைக்கலாம். என்னை பொறுத்தவரை வாழ்க்கை முழுக்க பணத்தை ட்ராக் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஆனா 3 மாசத்துக்காவது வருமானத்தையும் செலவுகளையும் கண்காணிக்க ஆரம்பிச்சா நல்லது. இப்ப நிறைய பர்சனல் பைனான்சியல் கண்ட்ரோல் ஆப்ஸ் இருக்கு. இதுல பர்ச்சேஸ் பண்ண உடனே செலவுகளை ரெக்கார்ட் பண்ணலாம். இப்பவே ஆரம்பிக்கலாம்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா கடந்த 3 மாச பேங்க் ஸ்டேட்மெண்ட், கிரெடிட் கார்டு பில்ஸ் எல்லாத்தையும் எடுத்து கையால கூட்டி பாருங்க. ஆனா இதுல ஒரு கெஸ் தான் வரும். அதுவும் நீங்க அடிக்கடி கேஷ் யூஸ் பண்றீங்கன்னா இதுல பெரிய வித்தியாசம் இருக்கும். இன்னைக்கு இருந்து செலவுகளை ட்ராக் பண்ண ஆரம்பிச்சிடுங்க. ஒரு 3 மாசம் செலவுகளை கண்காணிச்சு மாச அவரேஜ் கணக்கு போட்டா உங்க செலவுகள் பத்தி நல்லா தெரிஞ்சுக்கலாம். நம்பர் 3, சொத்துக்களை விட கடன்களை அதிகமா வாங்குறது. பர்சனல் பைனான்ஸ்ல சொத்துக்கள், கடன்கள் ரெண்டும் ரொம்ப முக்கியம். சொத்துக்கள்னா வருமானம் ஈட்டி தரக்கூடியது இல்ல மதிப்பு கூடக்கூடியது. வீடு, ஷேர்ஸ், பிசினஸ் மாதிரி. கடன்கள்னா நம்ம காசை சாப்பிடுறது. கார் ஃபைனான்ஸ், கிரெடிட் கார்டு கடன், வீட்டு லோன் மாதிரி. தமிழ்நாட்டுல நிறைய பேர் கடன்களை அதிகமா வாங்கி வருமானம் ஈட்டி தரக்கூடிய சொத்துக்கள்ல முதலீடு பண்றதையே மறந்துடுறாங்க. இது பண பிரச்சனையை உருவாக்கும். ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. உங்க வருமானத்துல பெரும்பகுதியை கார் பேமெண்ட், கிரெடிட் கார்டு கடன், மத்த கடன்களுக்கு கொடுத்துட்டீங்கன்னா பேசிவ் இன்கம் ஈட்டி தரக்கூடிய சொத்துக்கள்ல முதலீடு பண்ண காசு மிஞ்சாது. வாடகைக்கு விடுற வீடு, ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்ட்ஸ், நல்ல கம்பெனிகள்ல ஷேர்ஸ் இல்ல ஒரு சைட் பிசினஸ் மாதிரி வருமானம் ஈட்டி தரக்கூடிய சொத்துக்கள்ல முதலீடு பண்றது ரொம்ப முக்கியம். இந்த சொத்துக்கள் பேசிவ் இன்கம் ஈட்டி தரும். கொஞ்ச வருஷத்துல உங்க மெயின் வருமானத்தோட சேர்ந்து பணத்தால ஸ்டேபிளா இருக்க உதவும். இது உங்க எதிர்காலத்துக்கான முதலீடு. கண்டிப்பா யோசிக்கணும். நம்பர் 4, பணக்காரரா தெரியணும், பெரிய ஆளா தெரியணும்னு ட்ரை பண்றது. இதுக்கு நிறைய செலவாகும். உங்களை ஏழ்மையிலேயே வச்சுக்கும். தமிழ்நாட்டுல நிறைய பேர் பணக்காரரா தெரியணும்னு அவங்களால முடியறதை விட அதிகமா செலவு பண்றாங்க. இதுல காஸ்ட்லி ட்ரெஸ் வாங்குறது, லக்ஸரி பொருட்கள் வாங்குறது, அவங்களோட வசதிக்கு மீறின ஆக்டிவிட்டீஸ்ல கலந்துக்கிறதுன்னு எல்லாமே அடங்கும். எல்லாம் மத்தவங்களை இம்ப்ரெஸ் பண்ணதான். ஆனா இந்த மனப்பான்மை லாங் டர்ம்ல பெரிய பண பிரச்சனைகளை உருவாக்கும். இந்த மாதிரி பண்றவங்க ஏழ்மையிலேயே மாட்டிக்குவாங்க.
நம்ம வசதிக்கு ஏத்த மாதிரி வாழணும். ரொம்ப அவசியம் இல்லாத பொருட்கள்ல காசு செலவு பண்றதை தவிர்க்கணும். வருமானத்துல ஒரு பகுதியை சேவ் பண்றது, எதிர்காலத்துல முதலீடு பண்றது, இதெல்லாம் பணத்தை சேர்ப்பதற்கும் பணத்தால ஸ்டெபிளா இருக்கவும் ரொம்ப முக்கியம். ஒரு நல்ல டிப் சொல்லட்டுமா? பொருட்களை விட அனுபவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. மத்தவங்களை இம்ப்ரெஸ் பண்ண காஸ்ட்லி பொருட்கள்ல முதலீடு பண்றதை விட்டுட்டு சந்தோஷத்தையும் திருப்தியையும் தரக்கூடிய ஆக்டிவிட்டீஸ்ல கவனம் செலுத்துங்க. உங்க குடும்பத்தோட நேரத்தை செலவு பண்றது, புது ஹாபிஸ்ல ஈடுபடுறது, இல்ல உங்களுக்கு பிடிச்ச வேலையை தேடுறது மாதிரி. பணம்னா நம்ம கிட்ட எவ்வளவு காசு இருக்குன்னு மட்டும் இல்ல, அதை எப்படி மேனேஜ் பண்றோங்கிறதும் தான். நம்ம வசதிக்கு ஏத்த மாதிரி வாழ்ந்து நம்ம பண குறிக்கோள்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்தா நிரந்தரமான பண வெற்றியை அடைய முடியும். ஏழ்மை சைக்கிள்ல இருந்து வெளியே வர முடியும். எல்லாவற்றுக்கும் மேல பணம் சேர்ப்பது பண மதிப்பை மட்டும் பத்தினது இல்ல, நம்ம சொத்துக்களை புத்திசாலித்தனமா மேனேஜ் பண்ணி நல்ல பண வாழ்க்கையை அடைவதும் தான். நம்பர் 5, பணத்தை சேவ் பண்றதுல மட்டும் கவனம் செலுத்துறது. வருமானத்தை அதிகரிக்க வழியை தேடாம பணத்தை சேவ் பண்றதுல மட்டும் கவனம் செலுத்துறது பண சுதந்திரத்தை அடைய விடாம தடுக்கிற ஒரு டிராப். சேவ் பண்றது ரொம்ப முக்கியம்தான், ஆனா அதை மட்டும் நம்பி இருந்தா பண முன்னேற்றமும் ஸ்டெபிலிட்டியும் தடைபடும். உண்மை என்னன்னா, நீங்க எவ்வளவு அதிகமா சம்பாதிக்கிறீங்களோ அவ்வளவு அதிகமா சேவ் பண்ணவும் முதலீடு பண்ணவும் வாய்ப்பு கிடைக்கும். இது உங்க பணத்தை பெருக்க உதவும். இந்த டிராப்ல மாட்டாம இருக்க வருமானத்தை பல வழிகள்லையும் அதிகரிக்கணும். உங்க மெயின் வருமானத்தோட சேர்த்து கூடுதலா வேலைக்கு போறது இல்ல சைட் பிசினஸ் ஆரம்பிக்கிறது பத்தி யோசிக்கலாம். ஷேர்ஸ், ரியல் எஸ்டேட் இல்ல ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்ட்ஸ்ல முதலீடு பண்றதும் வருமானத்தை அதிகரிச்சு பணத்தை சேர்க்க நல்ல வழி. இன்னொரு முக்கியமான விஷயம், நம்ம திறமையையும் கல்வியையும் தொடர்ந்து அதிகரிச்சுக்கிட்டே இருக்கணும். நம்ம திறமையையும் அறிவையும் டெவலப் பண்ணிக்கிட்டே இருந்தா நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கும், நிறைய சம்பாதிக்கலாம். ஆன்லைன் கோர்ஸ், ஒர்க் ஷாப், நெட்வொர்க்கிங் ஈவெண்ட்ஸ்ல கலந்துக்கிட்டு நம்ம திறமையை அதிகரிச்சுக்கலாம், நம்ம நெட்வொர்க்கை விரிவுபடுத்திக்கலாம். இப்போ ரொம்ப மோசமான ஒரு விஷயத்துக்கு வந்துட்டோம். நம்பர் 6, தப்பா பார்ட்னர் செலக்ட் பண்றது. இந்த டிராப்ல விழுந்தா பல வழிகள்ல பண பிரச்சனைகள் வரும். உதாரணமா, நீங்க ரொம்ப கஞ்சத்தனமா இருப்பீங்க, உங்க பார்ட்னர் ரொம்ப செலவு பண்ணுவாங்க, இல்ல கடன் வாங்கிக்கிட்டே இருப்பாங்கன்னா கப்பிள்ஸ் பைனான்ஸ்ல டென்ஷன் வரும், ரிலேஷன்ஷிப்ல சண்டை, பிரச்சனைகள் வரும். எந்த ரிலேஷன்ஷிப்புக்கும் பைனான்சியலா ஒரே மாதிரி இருக்குது ரொம்ப முக்கியம். ஆரம்பத்துல இருந்தே பண விஷயங்களை பத்தி ஓப்பனா பேசணும், சேர்ந்து பண குறிக்கோள்களை போட்டுக்கணும். பார்ட்னர் செலக்ட் பண்றப்ப அவங்க பணப்பழக்கங்கள், மனப்பான்மை, குறிக்கோள்கள் எல்லாத்தையும் கவனிக்கணும். ரிலேஷன்ஷிப்ல பண விஷயங்கள்ல வித்தியாசம் வந்தா நேர்மையா பேசி ஒரு முடிவுக்கு வரணும். எந்த பேச்சுவார்த்தையிலும் 2 பேரும் கொஞ்சம் விட்டு கொடுக்கறது சகஜம்தான். இந்த டிராப்ல மாட்டாம இருக்க கபிள்ஸ் பண நிலைமை, குறிக்கோள்கள் பத்தி 2 பேருக்கும் புரிதல் இருக்கணும். பணத்துக்கு லிமிட் போட்டுக்கிறது, சேர்ந்து பட்ஜெட் போடுறதும் உதவியா இருக்கும். இதெல்லாம் நீங்களும் உங்க பார்ட்னரும் சேர்ந்து பண ஸ்டெபிலிட்டியை அடையவும் பொதுவான குறிக்கோள்களை அடையவும் உதவும். நம்பர் 7, வீட்டுக்கு அதிகமா செலவு பண்றது. வீட்டுக்கு அதிகமா செலவு பண்றது நிறைய பேர் செய்யற ஒரு தப்பு. இது பெரிய பண பிரச்சனைகளை உருவாக்கும். தமிழ்நாட்டுல நிறைய பேர் அவங்களோட வசதிக்கு மீறி பெரிய லக்ஸரி வீட்டை வாங்கணும்னு ஆசைப்படுறாங்க. இது சந்தோஷத்தையும் சமூக அந்தஸ்தையும் தரும்னு நம்புறாங்க. ஆனா இந்த மாதிரி அதிகமா செலவு பண்ணா லாங் டர்ம்ல ஃபைனான்சியல் பிரச்சனைகள் வரும். ஃபைனான்ஸ் கடன், அதிகமான கரண்ட் பில், மெயின்டெனன்ஸ் செலவு மாதிரி. வீட்டுக்கு அதிகமா செலவு பண்றதுல இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனை, பணத்தால நம்மள நாமே கஷ்டப்படுத்திக்கிறது. இது சேவ் பண்ணவோ முதலீடு பண்ணவோ விடாது. எல்லா வருமானமும் வீட்டு செலவுக்கே போயிடும். எதிர்பாராத செலவுகள், அவசர செலவுகள் வந்தா நம்மளை காப்பாத்திக்க முடியாது, பண ஸ்டெபிலிட்டி அடைய முடியாது. வீட்டுக்கு அதிகமா செலவு பண்றதை தவிர்க்க வீட்டு செலவுகள் எல்லாத்தையும் பிளான் பண்ணணும். வீட்டை பத்தி, மெயின்டெனன்ஸ் செலவுகள் பத்தி முக்கியமான விஷயங்களை கவனிக்கணும். அது மட்டும் இல்லாம நம்ம வசதிக்கு மீறின வீட்டை வாங்க கூடாது. வாடகைக்கு இருக்கிறது இல்ல சின்ன வீட்டை வாங்குறது மாதிரி வேற ஆப்ஷன்களை பத்தியும் யோசிக்கணும். வாடகைக்கு இருந்தா பிளெக்சிபிலிட்டியும் ஃப்ரீடமும் கிடைக்கும். பணம் சேவ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இல்ல வருமானம் எப்படி இருக்கும்னு கெஸ் பண்ண முடியாதவங்களுக்கு இது நல்ல சாய்ஸ். சின்ன வீடு வாங்கினா பணத்தால ஸ்டெபிளா இருக்கலாம். ரிட்டையர்மெண்ட், படிப்பு மாதிரி வேற குறிக்கோள்களுக்கு பணம் சேவ் பண்ணலாம். வீட்டுக்கு அதிகமா செலவு பண்ற டிராப்ல மாட்டாம இருந்தா நம்ம பணத்தை நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம், நல்ல பண எதிர்காலத்தை உருவாக்கலாம். நம்பர் 8, இதுவும் ரொம்ப ஆபத்தானது. கடனை அடைக்கிறதுக்கு வெயிட் பண்றது. இது ஒரு டிராப் மாதிரி, லாங் டர்ம்ல பண பிரச்சனைகளை உருவாக்கும். கடன், அதுவும் கிரெடிட் கார்டு கடன் மாதிரி பெரிய அமௌண்ட் கடன் சீக்கிரமா அதிகமாகி நம்மளை கஷ்டப்படுத்தும். கடனை அடைக்கிறதுக்கு எவ்வளவு லேட் பண்றோமோ அவ்வளவு வட்டி அதிகமாகும். கடனை அடைக்கிறதுக்கு டைம் அதிகமாகும். கடனை சீக்கிரமா அடைக்கிறது ரொம்ப முக்கியம். கடன் இல்லாம இருந்தா பணம் சேவ் பண்ணலாம், எதிர்காலத்துல முதலீடு பண்ணலாம். கடனையும் வட்டியையும் கட்ட பணத்தை செலவு பண்ண வேண்டியதில்லை. அது மட்டும் இல்லாம இது டென்ஷனை குறைக்கும். நம்ம கிட்ட கடன் இல்ல, நம்ம பணத்தை நம்ம கண்ட்ரோல் பண்றோம்ங்கிற நிம்மதியை கொடுக்கும். கடனை அடைக்க
ஒரு பேமெண்ட் பிளான் போட்டு அதை ஃபாலோ பண்ணணும். முதல்ல உங்க கடன் எல்லாத்தையும் லிஸ்ட் போடுங்க. டோட்டல் அமௌண்ட், வட்டி, மினிமம் மந்த்லி பேமெண்ட் எல்லாத்தையும் சேர்த்து. அப்புறம் எந்த கடனுக்கு ஹையஸ்ட் வட்டி இருக்கோ அதை முதல்ல கட்டுங்க. வேற ஒரு ஆப்ஷன், உங்க கடன் எல்லாத்தையும் சேர்த்து குறைஞ்ச வட்டியில ஒரு லோன் வாங்கலாம். இதுல பேமெண்ட் ட்ராக் பண்றது ஈஸியா இருக்கும். டோட்டல் வட்டி அமௌண்ட் குறையும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணி நோட்டிபிகேஷன் ஆன் பண்ணுங்க. அப்பதான் நம்ம புது வீடியோஸ் எதையும் மிஸ் பண்ண மாட்டீங்க. பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ்.